வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் வச்சு 2 விதமாக ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மாங்காய் தொக்கம், மாங்காய் ஊறுகாயும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து 200 கிராம் இருக்கும், இன்னொன்று 300 கிராம் இருக்குது. இந்த 300 கிராம் இருக்கிறத பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இது ஊறுகாய் பண்ணுறதுக்கு. அந்த 200 கிராம் இருக்கிறத நல்லா மெல்லிசாக கேரட் துருவுறதில் துருவி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாங்காயெல்லாம் ஓரம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 3/4 டீஸ்பூன் கடுகை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கடுகு நல்லா வெடிக்கணும். அதை ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான இரும்பு பேன் எடுத்துருக்கேன். இதில் 200 ml நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாத்தூள் தேவையளவு சேர்த்துக்கோங்க. இது தனி மிளகாத்தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்படியே கட் பண்ணி வச்சுக்கிற அந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணல, ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. அது இரும்பு கடாயின்றனால அந்த ஹீட் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அந்த உப்பு கல்லுப்பு தான் சேர்க்கணும். கண்டிப்பாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு நல்லா கரையும். அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தயப்பொடியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை அப்படியே ஆறினவுடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது இந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா மாங்காய் வெந்து வந்துடும் பாருங்கள். இப்போ ஆறினவுடனே ஒரு ஜாடியில் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கனால கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியே இருந்தாலே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அது 3 நாளுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இந்த மாங்காய் ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் இந்த மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுக்கிற அந்த மாங்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்குங்க. அந்த எண்ணெயில் அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். மாங்காயில் இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே நீங்கள் செய்யலாம், இல்லைனா நீங்கள் வேறு பேன்லேயும் செய்யலாம். இப்போ இதில் வந்து 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் இப்போ நான் காட்டுற இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மாங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிட்றது மாதிரி இருக்கும் இந்த தொக்கு. நீங்கள் இது இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அது கழுவிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இது கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நல்லா கலரி விட்டுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருந்திங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெய் இந்த மாதிரி ஒன்று சேரணும் பாருங்கள். நம்ம பிரித்து விடும்போது சேரணும். அந்த டைமில் வரும்போது இறக்கிடுங்க. இறக்கி ஆற வச்சுட்டு காற்று போகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டான இந்த மாங்காய் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 வித ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.